பிரபஞ்சம் தொடங்கிய காலத்திலிருந்து தர்மம் அசையாமல் நிலைக்க வேண்டும் என்பதே பரம்பொருளின் நோக்கம். அந்த தர்மம் சித்தரும் ஒவ்வொரு நேரத்திலும் விஷ்ணு அவதாரமாக வந்து சமநிலையை மீட்டெடுக்கிறார். அவதாரங்களின் வரிசையில் முதன்மையானதும் அடிப்படையானதும் மத்ஸ்ய அவதாரம், நீரில் தோன்றிய அவதாரம், மீன் வடிவில் உலகை காத்த அவதாரம். இந்த கதை வெறும் புராணம் அல்ல. இது மனித நாகரிகத்தின் நினைவுகள். இது அறிவு எப்படி காக்கப்பட்டது என்பதற்கான சின்னம். இது வேதங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன என்பதற்கான மறைபொருள். இது பிரளயம் என்றால் என்ன? பிரளயத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி மீண்டும் தொடங்குகிறது? அந்த சுழற்சியின் முதல் அடையாளம் பிரளயம். அந்தச் சொல் கேட்கும்போதே மனித மனம் நடுங்கும். எல்லாம் அழிகிறது. நிலம் நீரில் கரைகிறது. மலைகள் மறைகின்றன. ஆறுகள் கடலாகின்றன. வானம் பூமியெல்லாம் ஒரே நீர்ப்பரப்பு. காலம் நிற்கிறது. ஒளி மறைகிறது. அறிவு தூங்குகிறது. அந்த நேரத்தில் என்ன மீதமிருக்கும்? ஒரே ஒன்று, கானத்தின் விதை. வேதங்கள். வேதங்கள் என்பது வெறும் நூல்கள் அல்ல. அவை பிரபஞ்ச விதிகள். அவை ஒளியாக உருவான உண்மை. அவை சிந்தனையின் அடிப்படை. அவை மனிதனுக்கே அல்ல, உயிர் என்ற கருத்துக்கே வழிகாட்டி. இந்த வேதங்கள் அழிந்துவிட்டால் அடுத்த சிருஷ்டியில் மனிதன் இருட்டிலிருந்து தொடங்க வேண்டிய நிலை. அறிவு இல்லாத உலகம். தர்மம் தெரியாத வாழ்க்கை. அதனால்தான் விஷ்ணு மத்ஸ்யமாக மாறினார். கதை தொடங்குகிறது. சத்தியவிரதன் என்ற மன்னன். நேர்மையானவன். தர்மத்தை உயிராக கொண்டவன். அவன் ஒருநாள் ஆற்றில் கை கழுவிக் கொண்டிருக்கிறான். அப்போது அவன் உள்ளங்கையில் ஒரு சிறிய மீன். அந்த மீன் பேசுகிறது. என்னை காப்பாற்று. பெரிய மீன்கள் என்னை விழுங்கிவிடும். அந்தச் சிறிய குரலில் ஒரு அதிர்வு, ஒரு மர்மம். சத்தியவிரதன் தயங்கவில்லை. அவன் அந்த மீனை ஒரு குடத்தில் வைத்தான். அடுத்த நாள் மீன் வளர்ந்தது. குடம் சிறியது. மீன் சொன்னது, இது எனக்கு போதாது. அவன் குளத்தில் விட்டான். குளம் சிறியது. மீன் வளர்ந்தது. ஏரியில் விட்டான். ஏரி சிறியது. இறுதியில் கடலில் விட்டான். அப்போது அந்த மீன் தனது உண்மை வடிவை வெளிப்படுத்தியது. நான் விஷ்ணு. பிரளயம் வரப்போகிறது. இந்த உலகம் நீரில் மூழ்கப் போகிறது. ஒரு பெரும் படகை தயார் செய். அதில் அனைத்து விதமான உயிர்களின் விதைகளை சேகரி. 7 ரிஷிகளை அழைத்து வா. வேதங்களை பாதுகாப்பாக எடுத்துக்கொள். நான் உன்னை வழிநடத்துவேன். பிரளயம் வந்தது. மழை பெய்தது. நாள் இரவு இல்லை. வானம் கடல் ஒன்றானது. படகு மட்டும் மிதந்தது. அந்த படகின் முனையில் ஒரு பெரிய மீன். அதன் கொம்பில் ஒரு கயிறு. அந்த கயிறு படகை கட்டியது. அந்த மீன்தான் மத்ஸ்ய அவதாரம். பிரளய நீரில் அந்த மீன்தான் வழிகாட்டி. அந்த மீன்தான் ஞானத்தின் காவலன். அந்த மீன்தான் புதிய உலகின் விதை. அந்த நேரத்தில் ஹயக்ரீவன் என்ற அசுரன் வேதங்களைத் திருடி நீருக்குள் மறைத்தான். அறிவை தனக்கே உரிமையாக்க நினைத்தான். விஷ்ணு மத்ஸ்ய வடிவில் அந்த அசுரனை வீழ்த்தினார். வேதங்களை மீட்டார். இது ஒரு போர் கதை அல்ல. இது அறிவு மீட்போ. இது ஜான புரட்சி. மீனேன். ஏன் விஷ்ணு மீனாக வந்தார்? மீன் நீரில் வாழ்கிறது. பிரளயம் நீரால் வருகிறது. அழிவுக்குள் இருந்து பாதுகாப்பு வருகிறது. இருட்டுக்குள் இருந்து ஒளி பிறக்கிறது. மீன் என்பது உயிரின் முதல் வடிவம். பரிணாமத்தின் தொடக்கம். நீரில் இருந்து நிலம். நிலத்தில் இருந்து மனிதன். மத்ஸ்ய அவதாரம் பரிணாமத்தின் முதல் அடையாளம். அறிவின் முதல் காவல். இந்த கதை இன்றும் பேசுகிறது. அறிவு அழியக்கூடாது. தர்மம் மறையக்கூடாது. பேரழிவு வந்தாலும் கானம் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்று பிரளயம் நீரால் வரவில்லை. அறியாமையால் வருகிறது. பொய்யால் வருகிறது. அவசரத்தால் வருகிறது. இன்றைய வேதங்கள், நம் புத்தகங்கள், நம் அறிவு, நம் மதிப்புகள், அவற்றை யார் காப்பாற்றப் போகிறார்கள்? ஒவ்வொருவரும் ஒரு மத்ஸ்யமாக மாற வேண்டிய காலம். அறிவைக் காக்க, சத்தியத்தைக் காக்க, தர்மத்தைக் காக்க. இதுவே மத்ஸ்ய அவதாரத்தின் செய்தி. இது கடந்த கால கதை அல்ல. இது நிகழ்கால எச்சரிக்கை. இது எதிர்காலத்தின் அடிப்படை. மீன் நீரில் மிதந்தது. அறிவு அழிவில் மிதந்தது.
விஷ்ணு அதை காப்பாற்றினார். பிரளயம் முடிந்தது. நீர் மெதுவாக குறைந்தது. படகு மலை உச்சியில் நின்றது. அந்த மலை மேரு என சிலர் சொல்வார்கள். மற்றவர்கள் மலைய மலை எனவும் சொல்வார்கள். ஆனால் அந்த மலை ஒரு இடம் அல்ல. அது ஒரு நிலை. அறிவு நிலைத்த இடம். அங்கே சத்தியவிரதன் மீண்டும் மனுவாக மாறினார். மனு என்றால் மனித குலத்தின் தந்தை. அவன் தனி மனிதன் இல்லை. அவன் ஒரு ஆரம்பம். 7 ரிஷிகள். அவர்கள் பெயர்கள்: வசிஷ்டர், அத்ரி, புலஸ்தியர், புலகர், கிருது, மரீசி, அங்கிரசர். அவர்கள் ஏன் காப்பாற்றப்பட்டார்கள்? அவர்கள் மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஞானத்தின் ஓடைகள், வேதத்தின் குரல்கள். அவர்கள் இல்லாமல் வேதம் பேசாது. வேதங்கள் மீண்டும் உச்சரிக்கப்பட்டன. ஒலி மீண்டும் பிரபஞ்சத்தில் பரவியது. ஓம் என்ற நாதம். அது நீரில் இருந்து எழுந்தது. அந்த ஒலிதான் புதிய சிருஷ்டியின் முதல் சுவாசம். மத்ஸ்ய அவதாரம் இங்கே ஒரு மீன் வடிவம் மட்டும் அல்ல. அது ஒலி வடிவம். அது இயக்கம். அது பாதுகாப்பு. பிரளயம் என்பது அழிவு மட்டும் அல்ல. அது ஒரு இடைவேளை. பழையதை கழுவும் ஒரு வாய்ப்பு. புதியதை உருவாக்கும் ஒரு வெற்றிடம். அந்த வெற்றிடத்தில் வேதங்கள் இல்லை என்றால் அந்த இடம் இருட்டாக மாறும். அதனால்தான் விஷ்ணு அந்த வெற்றிடத்திற்குள் தானே நுழைந்தார். மீன் நீந்துவது போல அவர் காலத்தின் ஓட்டத்தில் நீந்தினார். ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். மத்ஸ்ய அவதாரம் ஒரு ஆயுதம் எடுத்த அவதாரம் அல்ல. அது சுடர்வாள் அல்ல. அது சக்கரம் அல்ல. அது ஒரு பாதுகாப்பு அவதாரம். அது காக்க வந்தது, அழிக்க அல்ல. ஹயக்ரீவன் அழிக்கப்பட்டான். ஆனால் அதற்காக அல்ல. அவன் அறிவை தனக்குள் அடக்க நினைத்ததால், அறிவை பூட்ட நினைத்ததால். அறிவு பூட்டப்பட்டால் அது விஷமாக மாறும். அது உலகை அழிக்கும். அதனால்தான் விஷ்ணு அறிவை மீட்டார். அதை அனைவருக்கும் மீண்டும் வழங்கினார். இந்த இடத்தில் ஒரு மறைபொருள். மீன் வாயிலிருந்து வேதம் வெளிவந்தது என்று சில கதைகள் சொல்கின்றன. அது ஒரு உவமை. அறிவு எங்கிருந்து வருகிறது என்ற கேள்விக்கு விடை. அறிவு அதிகாரத்தில் இருந்து வரவில்லை. அறிவு ஆழத்தில் இருந்து வருகிறது. நீரின் ஆழம் போல மனத்தின் ஆழத்தில்தான் உண்மை இருக்கிறது. மத்ஸ்ய அவதாரம் மனிதனுக்கு சொல்வது என்ன? பேரழிவு வந்தால் பயப்படாதே. அறிவை கையில் பிடித்துக்கொள். அது உன்னை கரை சேர்க்கும். ஒரு காலத்தில் நீர் பிரளயம். இன்று தகவல் பிரளயம். எங்கும் செய்திகள், எங்கும் கருத்துக்கள், எங்கும் சத்தம். இந்த சத்தத்தில் உண்மையான வேதம் எத்து. எத்து போலி. எத்து வழிகாட்டி. எத்து வழிதவர வைக்கும். இன்றைய ஹயக்ரீவர்கள் அசுரர்கள் அல்ல. அவர்கள் தவறான தகவல்கள். அவர்கள் பொய்யான ஞானம். அவர்கள் அரை உண்மைகள். அவை அறிவை திருடுகின்றன. மனிதனை குழப்புகின்றன. இன்றைய மத்ஸ்ய அவதாரம் யார்? ஒரு மனிதன். ஒரு ஆசிரியர். ஒரு பெற்றோர். ஒரு சிந்தனையாளர். ஒரு கேள்வி கேட்பவன். அறிவை காப்பாற்றும் ஒவ்வொருவரும். ஒரு மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் நமக்கு பரிணாமத்தை நினைவூட்டுகிறது. உயிர் நீரில் தொடங்கியது. அறிவு பாதுகாப்பில் தொடங்கியது. அதனால்தான் விஷ்ணுவின் முதல் அவதாரம் மீன். அதற்கு பிறகு கூர்மம், பிறகு வராகம், பிறகு நரசிம்மன், பிறகு வாமனர். ஒவ்வொன்றும் ஒரு வளர்ச்சி, ஒரு நிலை, ஒரு பாடம். மீன் சொல்லும் பாடம்: முதலில் உயிர், முதலில் அறிவு, முதலில் பாதுகாப்பு. எந்த புரட்சியும் அழிவால் தொடங்கவில்லை. அது பாதுகாப்பால்தான் தொடங்கியது. இந்த கதை குழந்தைகளுக்கான கதை என்று நினைத்தால் அது தவறு. இது தலை சிறந்த தத்துவம். மத்ஸ்ய அவதாரம் ஒரு கேள்வி. நாம் என்ன காக்கிறோம்? நாம் எதை இழக்கிறோம்? நாம் எதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கிறோம்? பிரளயம் வரும்போது நம்மிடம் ஒரு படகு இருக்கிறதா? அந்த படகில் என்ன இருக்கிறது? பிரளயம் வெளியே நடந்ததா அல்லது உள்ளே நடந்ததா? இந்த கேள்விதான் மத்ஸ்ய அவதாரத்தின் மையம். மனிதன் வாழ்வில் ஒவ்வொரு முறையும் ஒரு பிரளயம் நடக்கிறது. நம்பிக்கைகள் உடையும் போது, அடையாளங்கள் குலையும் போது, உறவுகள் சிதறும் போது, அறிவு குழப்பமாகும் போது. அந்த நேரத்தில் மனிதன் மூர்க்குகிறான். அவனுடைய மனம் நீரால் நிரம்புகிறது. பயம்,
சந்தேகம், இழப்பு. அந்த மனப்பிரளயத்தில் மீன் தோன்றுகிறது. அது ஒரு சின்ன சிந்தனை, ஒரு கேள்வி, ஒரு உண்மை. அதை காப்பாற்றினால் அது வளர்கிறது. அதை புறக்கணித்தால் அது அழிகிறது. சத்தியவிரதன் அந்த மீனை புறக்கணிக்கவில்லை. அவன் அதை கவனித்தான். அதற்கு இடம் கொடுத்தான். அதற்கு பாதுகாப்பு கொடுத்தான். இதுவே உளவியல் பாடம். ஒரு நல்ல சிந்தனை, சின்னதாகத் தோன்றும் உண்மை, அதை நாம் பாதுகாத்தால் அது நம்மை காக்கும். மத்ஸ்ய அவதாரம் இதைச் சொல்கிறது. உன் மனத்தில் தோன்றும் சிறிய உண்மைகளை காப்பாற்று. மீன் வளர்ந்தது. குடம் சிறியது, குளம் சிறியது, ஏரி சிறியது. இதன் அர்த்தம், உண்மை வளரும்போது பழைய கட்டமைப்புகள் போதாது. பழைய நம்பிக்கைகள் குறுகியதாகிவிடும். அப்போது மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அந்த உண்மையை அடக்கக்கூடாது. அதற்கு பெரிய இடம் தர வேண்டும். சத்தியவிரதன் அதை கடலுக்கு விட்டான். அதாவது அவன் தன் சிந்தனையை விரிவாக்கினான். அப்போதுதான் விஷ்ணு தன்னை வெளிப்படுத்தினார். உண்மை அடக்கப்படும்போது அது மீன் மாதிரி சிறியது. உண்மை வெளிவிடப்படும்போது அது பரம்பொருளாக மாறுகிறது. இந்த கதை நம்மை சுயபரிசோதனைக்கு அழைக்கிறது. பிரளய நீரில் படகு மிதந்தது. அந்த படகு நம் உடல். அந்த உடலுக்குள் மனம். அந்த மனத்துக்குள் வேதங்கள். வேதம் என்றால் ஒழுக்கம், நேர்மை, கருணை, அறிவு, பொறுப்பு. இவைதான் நம் வேதங்கள். அவற்றை நாம் பாதுகாக்கிறோமா அல்லது பிரளயத்தில் வீசி விடுகிறோமா? 7 ரிஷிகள், 7 குணங்கள் என்றும் சொல்லலாம். பொறுமை, தியாகம், கானம், அடக்கம், அன்பு, துணிவு, உண்மை. இந்த 7ஐயும் நம் வாழ்க்கை படகில் ஏற்றினால் எந்த பிரளயமும் நம்மை மூழ்கடிக்க முடியாது. ஹயக்ரீவன், அவன் ஒரு அசுரன் அல்ல. அவன் அகந்தே. அவன் அறிவை தனக்கே வைத்துக் கொள்ளும் மனநிலை. இன்றைய உலகில் அறிவு அதிகாரமாக மாறும்போது அது ஹயக்ரீவனாக மாறுகிறது. அதை வீழ்த்த வேண்டும். அதற்கு ஆயுதம் தேவையில்லை. பகிர்வு போதும். விஷ்ணு வேதங்களை மீட்டார். அதாவது அறிவை மீண்டும் அனைவருக்கும் வழங்கினார். மத்ஸ்ய அவதாரம் அறிவு தனியார் சொத்து அல்ல என்று அறிவிக்கிறது. இந்த அவதாரம் ஏன் முதலில் வந்தது? ஏனெனில் அறிவு இல்லாமல் மற்ற எந்த அவதாரமும் அர்த்தமில்லை. கூர்மம் நிலைநிறுத்தம், வராகம் நிலம் மீட்போ, நரசிம்மன் நீதி, வாமனர் சமநிலை. இவை எல்லாம் அறிவு பாதுகாப்புக்குப் பிறகுதான். மத்ஸ்யம் இல்லாமல் அவதார வரிசை தொடங்காது. இந்த கதை ஒவ்வொரு காலத்திலும் புதிதாகிறது. ஒரு நூலகம் எரிந்தால் அது ஒரு பிரளயம். ஒரு பள்ளி மூடப்பட்டால் அது ஒரு பிரளயம். ஒரு குழந்தைக்கு கேள்வி கேட்கும் சுதந்திரம் மறுக்கப்பட்டால் அது ஒரு பிரளயம். அந்த இடங்களில் ஒரு மத்ஸ்ய அவதாரம் தேவை. ஒரு ஆசிரியர், ஒரு எழுத்தாளர், ஒரு பெற்றோர், ஒரு கேட்பவன். மத்ஸ்ய அவதாரம் நமக்கு ஒரு கடமை அளிக்கிறது. நாம் காப்பாளர்களாக மாற வேண்டும். இந்த அவதாரத்தில் இன்னொரு மறைந்த செய்தி இருக்கிறது. அது காலம் பற்றியது. காலம் ஓடுகிறதா அல்லது சுழலுகிறதா? பிரளயம் வந்தது. அழிவு நடந்தது. மீண்டும் சிருஷ்டி தொடங்கியது. இதன் அர்த்தம், காலம் நேர்கோட்டில் செல்லவில்லை. அது வட்டமாக சுழல்கிறது. மத்ஸ்ய அவதாரம் அந்த வட்டத்தின் தொடக்கப் புள்ளி. வேதங்கள் காப்பாற்றப்பட்டன. அதாவது முந்தைய யுகத்தின் அனுபவம் அடுத்த யுகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் அனுபவிக்கும் துன்பங்கள், நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், அவை மறக்கப்பட்டால் ஒவ்வொரு தலைமுறையும் மீண்டும் அதே தவறுகளை செய்யும். அதனால்தான் நினைவுகள் முக்கியம். வரலாறு முக்கியம். பாரம்பரியம் முக்கியம். மத்ஸ்ய அவதாரம் நினைவின் அவதாரம். ஒரு சமூகத்தின் நினைவு அழிந்தால் அது உடலுடன் வாழ்ந்தாலும் ஆவி இல்லாமல் வாழும். பிரளயத்தில் எல்லாம் அழிந்தாலும் நினைவு காப்பாற்றப்பட்டது. அதுதான் வேதங்கள். இங்கே மீன் ஒரு அடையாளம். மீன் கண் இமைக்காது. அது எப்போதும் விழிப்புடன் இருக்கும். விஷ்ணு ஏன் மீனாக வந்தார்? எப்போதும் விழிப்புடன் இருக்க. அறிவு தூங்கக்கூடாது என்பதற்காக. இன்றைய உலகில்
நாம் தூங்கவில்லை, ஆனால் விழிப்பும் இல்லை. திரைகள் எங்கும், சத்தங்கள் எங்கும், கவனம் எங்கும் சிதறுகிறது. இது ஒரு புதிய பிரளயம், கவனப் பிரளயம். இந்த பிரளயத்தில் அறிவு மெதுவாக மூழ்குகிறது. மத்ஸ்ய அவதாரம் இங்கே மீண்டும் பேசுகிறது. கவனத்தை காப்பாற்று, ஆழத்தை காப்பாற்று. மீன் ஆழத்தில் நீந்துகிறது, மேற்பரப்பில் அல்ல. உண்மை எப்போதும் ஆழத்தில்தான் இருக்கும். மேற்பரப்பில் சத்தம், ஆழத்தில் அமைதி. அந்த அமைதியில்தான் வேதம் கேட்கப்படும். சத்தியவிரதன் மோனத்தில்தான் மீனின் குரலை கேட்டான். சத்தம் நிறைந்த மனம் உண்மையே கேட்காது. இது இன்னொரு பாடம். மத்ஸ்ய அவதாரம் மோனத்தின் அவதாரம். பிரளயத்தில் ஒலி இல்லை, அதனால் வேத ஒலி தெளிவாக கேட்டது. இன்று நம்மிடம் ஒலி அதிகம், அதனால் உண்மை மறைகிறது. அந்த ஒலியை குறைக்க உள்மூனம் தேவை. அந்த மோனத்தில் ஒரு மீன் தோன்றும், ஒரு சின்ன சிந்தனை, ஒரு உண்மை. அதை நாம் காப்பாற்றினால் அது நம்மை வழிநடத்தும். இந்த அவதாரம் தைரியத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. பிரளயம் வரப்போகிறது என்று சொன்னபோது சத்தியவிரதன் பயப்படவில்லை, அவன் தயாரானான். பயம் மனிதனை உறைய வைக்கும், அறிவு மனிதனை இயக்கும். மத்ஸ்ய அவதாரம் பயத்தின் எதிர்முகம். அறிவு இருந்தால் பிரளயம் ஒரு முடிவு அல்ல, அது மாற்றம். இந்த கதை நம்மை மாற்றத்துக்கு தயாராக்குகிறது. உலகம் மாறுகிறது, வேலைகள் மாறுகிறது, உறவுகள் மாறுகிறது. இந்த மாற்றம் ஒரு பிரளயம் போல தெரிகிறது. அந்த மாற்றத்தில் நாம் எதை பிடித்துக் கொள்கிறோம்? பழைய அடையாளங்களையா அல்லது அடிப்படை மதிப்புகளையா? மத்ஸ்ய அவதாரம் சொல்கிறது, வடிவங்கள் மாறலாம், ஆனால் வேதம் மாறக்கூடாது. வேதம் என்றால் மனிதத்தன்மை, கருணை, நியாயம், பொறுப்பு. இவைதான் காலத்தை கடக்கும். மீன் நீரில் இருந்து வெளியே வராது, ஆனால் அது நீரை கடக்கும். அதுபோல் ஞானி உலகை விட்டு ஓடமாட்டான், ஆனால் உலகின் குழப்பத்தில் மூழ்கவும் மாட்டான். இதுவே மத்ஸ்ய அவதாரத்தின் வாழ்க்கை முறை. இந்த அவதாரம் ஒரு கேள்வியுடன் நம்மை விட்டுச் செல்கிறது. அடுத்த பிரளயம் வந்தால் நம்மிடம் என்ன இருக்கும்? அதிக சொத்துக்களா, அதிக நினைவுகளா, அதிக பயமா, அல்லது தெளிவா? படகு தயார் செய்யுங்கள் என்று விஷ்ணு சொன்னார். அது வெளிப்படையான படகு அல்ல, அது மனப்படகு. அந்த படகை நாம் தினமும் கட்டுகிறோமா அல்லது அலட்சியமாக விட்டுவிடுகிறோமா? மத்ஸ்ய அவதாரம் இன்றும் நீந்துகிறது, நம்முடைய காலத்தின் நீரில், நம்முடைய மனத்தின் ஆழத்தில். அதை நாம் காண்கிறோமா அல்லது கவனிக்காமல் கடந்து செல்கிறோமா? பிரளயத்திற்கு முன் உலகம் எப்படி இருந்தது? அது ஒழுங்காக இருந்ததா அல்லது ஏற்கனவே குழப்பத்தில் இருந்ததா? புராணங்கள் சொல்கின்றன, பிரளயம் திடீரென்று வரவில்லை, அது மெதுவாக உருவானது. அறிவு அலட்சியப்படுத்தப்பட்டது, அகந்தை அதிகரித்தது, அதிகாரம் குவிந்தது, தர்மம் சுருங்கியது. இதுதான் பிரளயத்தின் முன் அறிகுறிகள். இன்றைய உலகை பார்த்தால் இந்த அறிகுறிகள் புதிதாக தோன்றவில்லை, அவை திரும்ப திரும்ப நிகழ்கின்றன. அதனால்தான் மத்ஸ்ய அவதாரம் ஒரு வரலாறு அல்ல, அது ஒரு எச்சரிக்கை. பிரளயம் என்றால் கடல் எழுந்து நகரங்களை மூழ்கடிப்பது மட்டும் அல்ல. அறிவு மதிப்பிழப்பதும் ஒரு பிரளயம். மனிதன் மனிதனாக பார்க்கப்படாததும் ஒரு பிரளயம். உண்மை கேலியாக மாறுவதும் ஒரு பிரளயம். இந்த பிரளயங்களில் மீன் வடிவில் யார் வருவார்கள்? அவர்கள் பெரும் சக்தி கொண்டவர்கள் அல்ல, அவர்கள் அமைதியானவர்கள், கேட்பவர்கள், காப்பாற்றுபவர்கள். சத்தியவிரதன் ஒரு வீரன் இல்லை, அவன் ஒரு நல்ல கேட்பவன், அவன் ஒரு பொறுப்பான மனிதன். மத்ஸ்ய அவதாரம் நமக்கு சொல்வது, உலகத்தைக் காக்க அதிசய சக்தி தேவையில்லை, அடிப்படை நன்மை போதும். ஒரு சிறிய மீனை காப்பாற்றியவன் ஒரு முழு யுகத்தை காப்பாற்றினான். இது செயல் பற்றிய பாடம். சின்ன செயல்கள் பெரிய விளைவுகளை உருவாக்கும். இன்றைய வாழ்க்கையில் ஒரு புத்தகம் வாசிப்பது, ஒரு குழந்தைக்கு கேள்வி கேட்க அனுமதி தருவது, ஒரு உண்மையை மறைக்காமல் பேசுவது, இவை எல்லாம் சிறிய செயல்கள். ஆனால் இவைதான் வேதங்கள். வேதம் என்பது தொலைவில் இல்லை, அது தினசரி வாழ்க்கையில் இருக்கிறது.
மத்ஸ்ய அவதாரம் புனிதத்தை சாதாரணத்தில் கண்டுபிடிக்க சொல்கிறது. மீன் பளிங்கு மாளிகையில் இல்லை, அது ஆற்றின் நீரில் இருந்தது. அதுபோல் தானம் அரங்குகளில் மட்டும் இல்லை, அது சாதாரண மனிதர்களிடமும் இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோமா, அல்லது மதிப்பில்லாததாக எண்ணி கடந்து செல்கிறோமா? இந்த அவதாரம் நம்மை பொறுப்பேற்கச் சொல்கிறது. பிரளயம் வரும்போது விஷ்ணு எல்லோரையும் காப்பாற்றவில்லை, அவர் தயாரானவர்களே காப்பாற்றினார். படகு தயார் செய்தவன், வேதங்களை மதித்தவன், உயிர்களின் விதைகளை சேகரித்தவன். இதன் அர்த்தம், பொறுப்பு இல்லாமல் பாதுகாப்பு இல்லை. தர்மம் ஒரு பரிசு அல்ல, அது ஒரு கடமை. மத்ஸ்ய அவதாரம் இந்த கடமையை நமக்கு நினைவூட்டுகிறது. உலகம் முழுவதும் நீரால் சூழப்பட்டபோது ஒரு மீன்தான் திசை காட்டியது. இன்று தகவல் கடலில் உண்மை ஒரு மீனாக நீந்துகிறது. அதை பிடிக்க பொறுமை வேண்டும், ஆழம் வேண்டும். மேற்பரப்பில் மிதப்பவர்கள் எப்போதும் உண்மையை இழக்கிறார்கள். ஆழத்தில் செல்லுபவர்கள் அதை கண்டுபிடிக்கிறார்கள். மத்ஸ்ய அவதாரம் ஆழத்திற்கு அழைக்கிறது. மேற்பரப்பில் உள்ள சத்தத்தை விட்டுவிட்டு உள் அமைதிக்குள் செல், அங்கேதான் உன் வேதம் இருக்கிறது. இந்த அவதாரம் நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கிறது. பிரளய நீரில் படகு சிதறவில்லை, ஏனெனில் அது நம்பிக்கையால் கட்டப்பட்டது. அந்த நம்பிக்கை கண்ணியமானது. குருட்டு நம்பிக்கை அல்ல, அறிவுடன் கூடிய நம்பிக்கை. இன்றைய மனிதனுக்கு இந்த சமநிலை தேவை. அறிவு இல்லாத நம்பிக்கை அசுரமாக மாறும், நம்பிக்கை இல்லாத அறிவு வெறுமையாக மாறும். மத்ஸ்ய அவதாரம் இந்த இரண்டையும் இணைக்கிறது. அதனால்தான் இந்த அவதாரம் முதல் அவதாரம். அறிவு காப்பாற்றப்பட்ட பிறகே நம்பிக்கை வளர முடியும். இந்த கதை ஒரு முடிவை சொல்லவில்லை, ஏனெனில் மத்ஸ்ய அவதாரம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை ஒரு உண்மை காப்பாற்றப்படும்போது, ஒரு பொய் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும்போது, ஒரு குழந்தை கேள்வி கேட்கும்போது, அங்கே ஒரு மீன் நீந்துகிறது. ஒரு கேள்வி எழுகிறது, வேதங்கள் ஏன் காப்பாற்றப்பட வேண்டும்? அவை இல்லாமல் மனிதன் வாழ முடியாதா? மனிதன் உயிருடன் இருக்கலாம், ஆனால் மனிதனாக இருக்க முடியாது. வேதங்கள் என்பது விதிமுறைகள் அல்ல, அவை வழிகாட்டும் மொழி. எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லும் உள்குரல். அந்த உள்குரல் அழிந்தால் மனிதன் வெறும் உயிராக மாறுவான். பிரளயம் அதைத்தான் செய்யும். உயிரை விடும், ஆனால் மனிதத்தன்மையை சோதிக்கும். மத்ஸ்ய அவதாரம் மனிதத்தன்மையை காப்பாற்ற வந்தது. மீன் வடிவம் எளிமையானது, அதில் அலங்காரம் இல்லை, அதில் அகந்தை இல்லை. அதுவே அதன் வலிமை. அறிவு எப்போதும் எளிமையாகத்தான் வருகிறது. அது சத்தமாக வராது, அது மெதுவாக மனத்தில் ஒலிக்கும். அந்த ஒலியை கேட்க மனிதன் அமைதியாக இருக்க வேண்டும். சத்தியவிரதன் அரசன், ஆனால் அவன் அகந்தை இல்லாதவன். அதனால்தான் அவனால் அந்த குரலை கேட்க முடிந்தது. இங்கே ஒரு பெரிய பாடம். பதவி உயர்ந்தால் குரல் கேட்க முடியாது. தாழ்மை இருந்தால்தான் உண்மை பேசும். மத்ஸ்ய அவதாரம் தாழ்மையின் அவதாரம். பிரளயத்தில் பெரியவர்கள் சிறியவர்களாகிறார்கள், சிறியவர்கள்தான் பெரியவர்களாகிறார்கள். ஒரு சிறிய மீன் ஒரு பெரிய உலகத்தை வழிநடத்தியது. இது அதிகாரத்தின் வரையறையை மாற்றுகிறது. உண்மையான அதிகாரம் கட்டுப்படுத்துவதில் இல்லை, வழி நடத்துவதில் உள்ளது. மீன் படகை இழுத்தது, அதை ஆட்சி செய்யவில்லை. அது வழிகாட்டியது, அதை கட்டாயப்படுத்தவில்லை. இது தலைமை பற்றிய பாடம். மத்ஸ்ய அவதாரம் ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அவன் முன் செல்ல வேண்டும், ஆனால் மற்றவர்களை இழுத்துச் செல்ல வேண்டும். அவன் ஆணையிடக்கூடாது, அவன் திசை காட்ட வேண்டும். இன்றைய உலகில் அதிகாரம் சத்தமாக உள்ளது, ஆனால் வழிகாட்டல் அமைதியாக இல்லை. அதனால் குழப்பம். மத்ஸ்ய அவதாரம் அமைதியான தலைமைக்கு ஒரு மாதிரி. பிரளய நீரில் திசைகள் இல்லை, மேல் கீழ் இல்லை, இடம் காலம் இல்லை. அந்த குழப்பத்தில் ஒரு மீன் திசை காட்டியது. இது மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். ஒரு மனிதன் குழப்பத்தில் இருக்கும்போது அவனுக்கு உத்தரவுகள் தேவையில்லை, அவனுக்கு திசை தேவை.
அந்த திசை அறிவில் இருந்து வருகிறது. அதனால்தான் வேதங்கள் முதலில் காப்பாற்றப்பட்டன. மத்ஸ்ய அவதாரம் நம்மை இன்னொரு உண்மைக்கு அழைக்கிறது. எல்லா பிரளயங்களும் வெளியில் நடப்பதில்லை. சில பிரளயங்கள் உள்ளே நடக்கும். ஒரு மனிதன் தன் மதிப்புகளை இழக்கும்போது அது ஒரு பிரளயம். ஒரு மனிதன் தன் அடையாளத்தை மறக்கும்போது அது ஒரு பிரளயம். அந்த நேரத்தில் அவனுக்குள் ஒரு மீன் தோன்றும். ஒரு நினைவு, ஒரு ஆசான் சொன்ன வார்த்தை, ஒரு அனுபவம். அதை அவன் காப்பாற்றினால் அவன் மீண்டும் கரை சேர்வான். அதை அலட்சியப்படுத்தினால் அவன் மேலும் மூர்க்குவான். மத்ஸ்ய அவதாரம் இந்த தேர்வை மனிதனுக்கு தருகிறது. காப்பாற்றவா அல்லது விடுவிக்கவா? அறிவு எப்போதும் பாதுகாப்பு கேட்கும். அகந்தை எப்போதும் புறக்கணிக்கும். எதை நாம் தேர்வு செய்கிறோம்? இந்த அவதாரம் நம்மை தினசரி முடிவுகளுக்கு கொண்டு வருகிறது. ஒரு பொய் சொல்லலாமா? ஒரு உண்மையை மறைக்கலாமா? ஒரு எளிய தவறை சரி செய்யலாமா? இந்த சின்ன முடிவுகளே பெரிய பிரளயங்களை தீர்மானிக்கின்றன. மத்ஸ்ய அவதாரம் சின்னங்களை பெரிதாக பார்க்க சொல்லுகிறது. ஒரு சிறிய மீன் ஒரு யுகத்தை மாற்றியது. அதேபோல ஒரு சிறிய நல்ல செயல் ஒரு வாழ்க்கையை மாற்றும். இந்த கதை நம்பிக்கையை மட்டும் அல்ல, பொறுப்பையும் அளிக்கிறது. நாம் அனைவரும் ஒரு படகில் இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பிரளயக் கடல். நாம் என்ன கயிறு கட்டுகிறோம்? பயத்தின் கயிறா, அகந்தையின் கயிறா, அல்லது அறிவின் கயிறா? மத்ஸ்ய அவதாரம் இன்னும் நீந்திக் கொண்டே இருக்கிறது. அது நம்மை தேடவில்லை, நாம் அதை பார்க்கிறோமா என்று காத்திருக்கிறது. கண்ணை திறந்தவன் மீனை காண்பான். மனத்தை திறந்தவன் வேதத்தை கேட்பான். இதுவரை கேட்ட இந்த கதை ஒரு முடிவை நோக்கி போகவில்லை. ஏனெனில் மத்ஸ்ய அவதாரம் ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு நிலை. பிரளயம் என்பது ஒரு நாள் மட்டும் நடந்த நிகழ்வு அல்ல, அது காலம் காலமாக நடக்கும் ஒரு சுழற்சி. உலகத்திலும் மனிதனிலும் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் உள்ளே ஒரு சுத்தமான கடல். அறிவு தெளிவாக, உண்மை இயல்பாக. ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த கடலில் குப்பைகள் சேர்கின்றன. பொய், பயம், போட்டி, அகந்தே. அந்த கடல் கலங்கும்போது அறிவு மூழ்கத் தொடங்குகிறது. அந்த நேரத்தில்தான் மத்ஸ்ய அவதாரம் மனிதனுக்குள் தோன்றுகிறது. அது வெளியில் வரும் மீன் அல்ல, அது உள்ளே எழும் விழிப்பு. ஒரு நாள் மனிதன் தன்னைத்தான் கேட்கிறான், நான் சரியான வழியில் இருக்கிறேனா? நான் உண்மையாக வாழ்கிறேனா? இந்த கேள்விதான் மீன். அது சின்னதாக தோன்றும், ஆனால் அதில் பிரபஞ்சத்தின் திசை இருக்கிறது. அதை அலட்சியப்படுத்தினால் மனம் மேலும் குழப்பமாகும். அதை மதித்தால் அறிவு வளரத் தொடங்கும். சத்தியவிரதன் போல நாம் அந்த கேள்விக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த கேள்வி வளர வளர பழைய கட்டமைப்புகள் உடையும், பழைய அடையாளங்கள் சுருங்கும். அப்போது பயம் வரும், இது தவறான வழியா என்று. அந்த பயமே பிரளயத்தின் முதல் அலை. மத்ஸ்ய அவதாரம் அந்த நேரத்தில் சொல்கிறது, பயப்படாதே, நான் வழிகாட்டுவேன். இந்த குரல் வெளியில் இருந்து வராது, அது உன் உள்ளே இருந்து வரும். அதை கேட்க நம்பிக்கை தேவை, தைரியம் தேவை. பிரளய நீரில் படகு ஆடினாலும் அது கவிழவில்லை. ஏனெனில் அது உண்மையில் கட்டப்பட்டது. உண்மை என்பது சரியான செயல், சரியான நோக்கம், சரியான பாதை. இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த வாழ்க்கை பிரளயமும் ஒரு மாற்றமாக மாறும். மத்ஸ்ய அவதாரம் மாற்றத்தை பயப்படச் சொல்லவில்லை, அதை புரிந்து கொள்ளச் சொல்கிறது. மாற்றம் அழிவு அல்ல, அது புதுப்பிப்பு. பழையதை கழுவாமல் புதியது உருவாகாது. பிரளயம் அந்த கழுவுதல், மத்ஸ்யம் அந்த பாதுகாப்பு. இதுதான் சமநிலை. இந்த அவதாரம் மனிதனுக்கு இன்னொரு உண்மையே சொல்லுகிறது. உலகத்தை காப்பாற்ற முன் உன்னை காப்பாற்று. உன் அறிவே, உன் மதிப்புகளே, உன் நேர்மையே. அவைதான் வேதங்கள். வேதங்கள் புத்தகங்களில் மட்டும் இல்லை, அவை செயல்களில் இருக்கின்றன. ஒரு பொய் சொல்லாத நேரம், ஒரு தவறை ஒப்புக்கொள்ளும் தைரியம்,
ஒரு பலவீனரை காப்பாற்றும் மனம். இவை எல்லாம் வேதத்தின் உயிர். அவற்றை நீ தினமும் காப்பாற்றினால் நீ ஒரு மத்ஸ்ய அவதாரம். இந்த கதை நம்மை உயர்த்தவில்லை, நம்மை பொறுப்பாளிகளாக மாற்றுகிறது. பிரளயம் வரும் என்று காத்திருக்க வேண்டாம், அது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் மனத்தில், சமூகத்தில், உலகத்தில், அந்த பிரளயத்தில் நீ மூழ்கலாமா அல்லது வழிகாட்டலாமா? மத்ஸ்ய அவதாரம் இந்த தேர்வை நம் கையில் வைக்கிறது. மீன் எப்போதும் நீந்திக் கொண்டே இருக்கும், அது நின்றுவிடாது. அறிவும் அப்படித்தான். நாம் அதை நிறுத்தினால் அது மூழ்கும், நாம் அதை நகர்த்தினால் அது வழிகாட்டும். இந்த அவதாரம் ஒரு கடைசி செய்தியை மெதுவாக சொல்கிறது. உலகம் காப்பாற்றப்படுவது பெரும் செயல்களால் அல்ல, சிறிய விழிப்புகளால். ஒரு மனிதன் விழித்தால் ஒரு யுகம் மாறும். அந்த விழிப்பின் முதல் அலை மத்ஸ்ய அவதாரம். இந்த அவதாரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், விஷ்ணு மனிதனை நேரடியாக காப்பாற்றவில்லை, அவர் அறிவை காப்பாற்றினார். ஏன் என்றால், அறிவு காப்பாற்றப்பட்டால் மனிதன் தானாகவே தன்னை காப்பாற்றிக் கொள்வான். இது ஒரு ஆழமான நம்பிக்கை, மனிதன் மீது வைத்த நம்பிக்கை. மத்ஸ்ய அவதாரம் மனிதனை பலவீனமாக காட்டவில்லை, அவனை பொறுப்பாளியாக காட்டுகிறது. சத்தியவிரதன் கையில் இருந்தது ஒரு ராஜ்யம். ஆனால் பிரளய நேரத்தில் அந்த ராஜ்யம் ஒன்றும் உதவவில்லை. அவன் கையில் உதவியது அவன் மனத்தில் இருந்த ஒழுக்கம், அவன் செயலில் இருந்த நேர்மை. இதுவே வேதத்தின் உண்மை வடிவம். அதனால்தான் படகில் தங்கம் இல்லை, ஆபரணங்கள் இல்லை, அதிகாரம் இல்லை. அதில் இருந்தது உயிர்களின் விதை, கானத்தின் விதை. இதுவே எதிர்காலம். இன்றைய உலகம் எதிர்காலம் பற்றி பேசுகிறது, ஆனால் விதைகள் பற்றி பேச மறக்கிறது. விதை இல்லாமல் எந்த எதிர்காலமும் இல்லை. மத்ஸ்ய அவதாரம் விதை சிந்தனையை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது. நீ இன்று எதை விதைக்கிறாய்? பயமா, பொறாமையா அல்லது தெளிவா? இந்த விதைகள்தான் நாளைய உலகமாக மாறும். பிரளயத்திற்குப் பிறகு புதிய உலகம் தோன்றியது. ஆனால் அது காலியான உலகம் அல்ல, அது நினைவுடன் வந்த உலகம். அந்த நினைவுதான் வேதங்கள். நினைவு இல்லாத வளர்ச்சி ஆபத்தானது. அதனால்தான் மத்ஸ்ய அவதாரம் முன்னேற்றத்தை எதிர்க்கவில்லை, அதை வழி நடத்துகிறது. பழையதை முழுவதும் அழிக்காதே, அதை புரிந்து கொண்டு புதியதை உருவாக்கு. இதுதான் அவதாரத்தின் மைய அறிவுரை. இந்த கதை மதம் பற்றிய கதை அல்ல, மனித வளர்ச்சி பற்றிய கதை. நீ எந்த மதத்தில் இருந்தாலும் நீ இந்த கதையை உன்னுள் காண முடியும். ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கை சிதறும், திட்டங்கள் தோல்வியடையும், நம்பிக்கைகள் உடையும். அந்த நேரத்தில் நீ மூழ்குவதாக உணர்வாய். அந்த மூழ்கும் தருணத்தில் உனக்கு ஒரு தேர்வு வரும். கைவிடலாமா அல்லது காப்பாற்றலாமா? அந்த காப்பாற்ற வேண்டியது வெளியில் எதுவும் இல்லை, உன்னுள் இருக்கும் ஒரு மதிப்போ, நேர்மை, கருணை, உண்மை. அதை நீ காப்பாற்றினால் அது உன்னை வழிநடத்தும். அந்த வழி நடத்துதலே மத்ஸ்ய அவதாரம். அதனால்தான் இந்த அவதாரம் முடிவடையவில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பிரளயத்தை கடக்கிறான். சிலர் மூழ்குகிறார்கள், சிலர் கரை சேர்கிறார்கள். கரை சேர்வோர் அதிக வலிமை உடையவர்கள் அல்ல, அதிக விழிப்புடன் இருப்பவர்கள். மீன் விழிப்பின் சின்னம், அது கண் இமைக்காது, அது எப்போதும் கவனமாக இருக்கும். மத்ஸ்ய அவதாரம் நம்மையும் அப்படியே இருக்கச் சொல்கிறது. வாழ்க்கையின் நீரில் கவனமாக நீந்த, ஆழத்தில் உண்மையே தேட. மேற்பரப்பில் சத்தம் அதிகம், ஆழத்தில் அமைதி அதிகம். அந்த அமைதியில்தான் உன் வழிகாட்டி பேசுவான். இந்த கதை இங்கேயும் நிற்கவில்லை, ஏனெனில் நீ இந்த வரிகளை கேட்கும் தருணத்தில் கூட உன் மனத்தில் ஒரு அலை எழுந்திருக்கலாம். ஒரு சின்ன கேள்வி, ஒரு மென்மையான விழிப்பு. அதுவே மீன். அதை பிடித்துக்கொள், அதை காப்பாற்று, அது உன்னை கரை சேர்க்கும். இதுவே மத்ஸ்ய அவதாரம். மீன் பிரளயத்திலிருந்து வேதங்களை காப்பாற்றிய அவதாரம். மத்ஸ்ய அவதாரம் என்ற இந்த நீண்ட பயணம்
ஒரு புராணக் கதையாக தொடங்கினாலும் இறுதியில் அது ஒரு கண்ணாடியாக மாறுகிறது. அந்த கண்ணாடியில் நாம் நம்மையே பார்க்கிறோம். இந்த அவதாரம் சொல்லும் இறுதி உண்மை மிக எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிக ஆழமானது. அழிவு தவிர்க்க முடியாதது, ஆனால் அறிவின் அழிவு தவிர்க்கக்கூடியது. பிரளயம் வந்தது, உலகம் மூழ்கியது, மலைகள் மறைந்தன, நகரங்கள் கரைந்தன. ஆனால் வேதங்கள் அழியவில்லை. ஏன் என்றால் ஒரு மனிதன் விழித்திருந்தான், ஒரு சிந்தனை காப்பாற்றப்பட்டது, ஒரு பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுவே மனித வரலாற்றின் மையம். உலகம் பல முறை அழிந்திருக்கலாம், ஆனால் மனிதத்தன்மை ஒவ்வொரு முறையும் ஒரு சிறிய விழிப்பால், ஒரு சிறிய கருணையால், ஒரு சிறிய உண்மையால் மீண்டும் மீண்டும் காப்பாற்றப்பட்டுள்ளது. மத்ஸ்ய அவதாரம் அந்தச் சிறிய உண்மையின் உருவம். அது பெரிய சத்தத்துடன் வரவில்லை, அது மின்னல் போல தாக்கவில்லை. அது மெதுவாக, அமைதியாக, நீரின் ஆழத்தில் இருந்து வந்தது. அறிவும் அப்படித்தான். அது கூச்சலிடாது, அது கட்டாயப்படுத்தாது, அது வழிகாட்டும். இந்த அவதாரம் நமக்கு ஒரு இறுதி பொறுப்பை அளிக்கிறது. நாம் எல்லோரும் ஒரு படகில் இருக்கிறோம். இந்த உலகம் ஒரு பெரும் கடல். மாற்றங்கள் அலைகள், சிக்கல்கள் புயல்கள். இந்த கடலில் நம்மிடம் இருக்கும் உண்மையான பாதுகாப்பு என்ன? செல்வமா? பதவியா? புகழா? இல்லை. நம்மிடம் இருக்கும் பாதுகாப்பு நம் அறிவு, நம் மதிப்புகள், நம் நேர்மை. இவைதான் வேதங்கள். அவற்றை நாம் தினமும் காப்பாற்றவில்லை என்றால் அவை மெதுவாக மூழ்கிவிடும். அவை மூழ்கினால் நாம் உயிரோடு இருந்தாலும் உள்ளே வெறுமையாகிவிடுவோம். மத்ஸ்ய அவதாரம் இந்த வெறுமையை தவிர்க்கச் சொல்கிறது. வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் எல்லோரும் ஒரு பிரளயத்தை சந்திப்போம். அது வேலை இழப்பாக இருக்கலாம், உறவு முறிவாக இருக்கலாம், நம்பிக்கை சிதைவாக இருக்கலாம். அந்த தருணத்தில் நாம் 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்கிறோம். பயத்தில் மூழ்கலாமா அல்லது அறிவை பிடித்துக் கொள்ளலாமா? பயத்தை பிடித்தவன் நீரில் கரைந்து விடுவான். அறிவை பிடித்தவன் அதே நீரில் வழி கண்டுபிடிப்பான். மத்ஸ்ய அவதாரம் இந்த தேர்வை நம் கையில் வைக்கிறது. இந்த கதை இங்கே முடிவதில்லை, ஏனெனில் இது ஒரு நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு நிலை. நீ ஒரு உண்மையை காப்பாற்றும் ஒவ்வொரு முறையும், நீ ஒரு தவறை ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும், நீ ஒரு பலவீனருக்கு துணை நிற்கும் ஒவ்வொரு முறையும், அங்கே ஒரு மத்ஸ்ய அவதாரம் நிகழ்கிறது. நீயே அந்த மீன், நீயே அந்த கயிறு, நீயே அந்த படகு. வேதங்கள் இனி புத்தகங்களில் மட்டும் இல்லை, அவை உன் செயல்களில் இருக்கின்றன, உன் தேர்வுகளில், உன் வாழ்க்கையில். பிரளயம் எப்போது வரும் என்று தெரியாது, ஆனால் அது வரும் என்பது உறுதி. அதற்கு தயாராக இருப்பது பயத்தை சேகரிப்பது அல்ல, அறிவை பாதுகாப்பது. இதுவே மத்ஸ்ய அவதாரத்தின் இறுதி செய்தி. உலகம் எவ்வளவு மாறினாலும், காலம் எவ்வளவு சுழன்றாலும், நீர் எவ்வளவு உயர்ந்தாலும், அறிவு மிதந்தால் மனிதன் கரை சேர்வான். அந்த நம்பிக்கையே மத்ஸ்ய அவதாரம்.